கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணணும்னா உங்ககிட்ட இருக்கிறத பண்ணுங்க. உங்களால என்ன முடியுதோ படிக்க முடியுமா? ஒரு புக் வாங்கி படிங்க. உங்ககிட்ட லேப்டாப் இருக்கா? ஏதாவது ப்ரோக்ராம் கத்துக்கோங்க. உங்களுடைய ஸ்கூல்ல அண்ட் காலேஜில் லைப்ரரி இருக்கா? உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்க யூஸ் பண்ணுங்க. இப்படி செமினார்ஸ், வாக்காஸ், பாட்காஸ்ட் இப்படி எல்லாத்தையும் பண்ணு. உன்னால் முடிஞ்சதை பண்ணு. அது மட்டும் இல்லை, நீ எதையும் தப்பாக பண்ணாத. உன்னால் எது சரியாக பண்ண முடியுமோ அதை பண்ணு. இன்னொரு படி மேலே உன்னால் முடியும் என்று இருப்பதை விட உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பெஸ்ட்டாக பண்ணு. இங்கு எல்லார்கிட்டேயும் எல்லாமே இருக்குது. ஆனால் யார் அதுக்கு தகுதியானவங்களோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுறாங்க. ஸோ உங்ககிட்ட ரிசர்வஸ் அவைலபிளாக இருக்கா? ரிலீஸ் பண்ணு. உன்னால் முடிஞ்ச வர மேக்ஸிமம் லிமிட்டாக அட்டன் பண்ணுறதுக்கு நீ ப்ராக்டிஸ் பண்ணு. ஓகேவா? ஸோ நெவர் டூ வாட் யூ கேன், டூ தி பெஸ்ட் வாட் யூ கூல். இங்கு சக்ஸஸ் ஒரு ஜேர்னி. அதனால நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை. இது எங்கே போய் முடியுது, எங்கே போய் சேர்றீங்கிறது தான் முக்கியம். ஸோ நீ இருக்கிற இடத்த வச்சு குறை சொல்லிக்கிட்டு இருக்காத. இங்கே எத்தனையோ பேர் ஒன்றுமே இல்லாமல் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. நமக்கு எல்லாரோட மனசுலையும் ஒரு எண்ணம் தோணும். நம்ம எல்லாரோட மனசுலையும் நம்ம ஆசைப்படுற விஷயம் நடக்கலைன்னா வருத்தமாக இருக்கும். ஆனால் ஏன் நடக்கலைன்ற குழப்பம் இருக்கும். ஆனால் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குழப்பம் இனி வராது. புரியுதுங்களா? 17 வருஷத்துக்கு முன்னாடி மார்க் ஜுக்கர்பர்க் நினச்சிருந்தார்னா ஃபேஸ்புக்கு, மல்டிமீடியா, டாலர் கம்பெனி உருவாக்கியிருக்க முடியாது. புரியுதுங்களா? அதே மாதிரி 19 வருஷத்துக்கு முன்னாடி எலான் மஸ்க் நினச்சிருந்தார்னா ஸ்பேஸ் உருவாக்கியிருக்க முடியாது. 27 வருஷத்துக்கு முன்னாடி ஜெஃபி ஜோஸால் அமேசான் நிறுவனம் உருவாக்கிய இருக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு மார்க் ஜுக்கர்பர்க் நினச்சார்னா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் மாதிரி இன்னொரு நிறுவனம் உருவாக்க முடியும். புரியுதுங்களா? ஜபிஜுச்சான் ஆன்லைன் மார்க்கெட்டிங் கூட உருவாக்கி இருக்க முடியும். ஸோ சேம் பர்சன் தான். ஓகேவா? அன்னைக்கு அவங்களால எந்த விஷயமும் பண்ண முடியல. ஆனால் இன்னைக்கு அவங்களால இந்த விஷயம் பண்ண முடியுது. ஏன்? எப்படி? இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது? அவங்க அன்னைக்கு அவங்க கிட்ட இருந்ததை வச்சு அவங்களால படிக்க முடிஞ்சதுனால படித்தாங்க. எந்தெந்த விஷயத்தில் அவங்க நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நீங்களும் நினச்சதை நீங்கள் நினச்ச மாதிரியான இடத்துல போய் உட்காரணும்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற முழு உழைப்பையும் முழு மனசோடு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பெஸ்ட்டை கொடுங்க. முயற்சி பண்ணுங்க. நிச்சயம் நாளைக்கு நீங்கள் நினச்சதை அடையலாம். புரியுதுங்களா? நன்றி.